Today we are going to discuss about preparation, property and uses of nitrogen. We know nitrogen is a diatomic molecule, so we used to write N2. Nitrogen is present in the gaseous state, so 78% of atmosphere contains this nitrogen gas. Let's see now the preparation of nitrogen. So in our book, they have given only two methods. Preparation of nitrogen. So the preparation of nitrogen la two methods மட்டும் தான் நமக்கு bookல கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் method அப்படினா first sodium acid decompose ஆகி ஹீட் பண்ணும்போது அதாவது the formula of sodium acid is NaN3. இது decompose னால என்னது உடையிறது சிதைவடைகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் decompose. The sodium acid decompose ஆகும்போது இதுல இருந்து என்ன கிடைக்குது சோடியமும் நைட்ரஜன் கேஸும் கிடைக்குது. இப்ப நைட்ரஜன் எப்பவுமே நம்ம N2 தான் நோட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க சோடியம் எவ்வளவு இருக்கு 1 இருக்கு, இங்கேயும் சோடியம் 1 இருக்கு, சோ ஈக்குவல் ஆயிடுச்சு. இங்க நைட்ரஜன் 2 இருக்கு, இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. சோ இத பேலன்ஸ் பண்ணனும் அப்படினா இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய 2 ஆல இத மல்டிப்ளை பண்ணலாம், இங்க இருக்கக்கூடிய 3 ஆல இந்த நைட்ரஜனை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 into 3 6 நைட்ரஜன் ஆயிடுச்சு. இங்க 2 இருக்கு, அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும் 3 into 2 6 நைட்ரஜன். அப்ப நைட்ரஜன் பேலன்ஸ்டு. Now சோடியம் பார்த்தோம் அப்படினா 2 சோடியம், இங்க 1 சோடியம் தான் இருக்கு. அப்ப இதுல ஒரு 2 போட்டோம் அப்படினா சோடியம் என்ன ஆயிடுச்சு பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. செகண்ட் மெத்தட் என்னன்னா oxidizing of ammonia using bromine water. Oxidizing of ammonia formula என்னது NH3. ammonia using bromine water யூஸ் பண்ணி அம்மோனியாவை ஆக்சிடைசிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. இப்போ அம்மோனியா ஃபார்முலா NH3 bromine Br2. இது நம்ம ஹாலஜன்ஸ் எப்பவுமே எழுதும்போது 2 போட்டு தான் எழுதுவோம், Cl2 Br2 இந்த மாதிரி தான் எழுதுவோம். இப்போ Br2 இப்போ ரெண்டும் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, நைட்ரஜன் N2. இதுல லீவிங் குரூப்பா கிடைக்கிறது என்னன்னா அம்மோனியம் புரோமேட் NH4Br. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது இங்க நைட்ரஜன் 1 இருக்கு, இங்க எவ்வளவு நைட்ரஜன் 1, இங்க 2 இருக்கு, அப்போ டோட்டலா 3 நைட்ரஜன். அப்ப இங்க பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்க என்ன போடணும், ஒரு 3 நைட்ரஜன் போட்டாங்க, நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹைட்ரஜன் பார்க்கலாம். இங்க 3 into 3 எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு 9 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் 4 தான் இருக்கு. இப்போ இந்த 4 நமக்கு 9 மாத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இத நம்ம ஒரு காமன் நம்பரா மாத்தணும். மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஒரு 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 4 எவ்வளவு ஆச்சு 12 ஹைட்ரஜன். அப்ப அதே மாதிரி இந்த 3 மாத்திட்டு நம்ம ஒரு 4 போட்டோம் அப்படின்னா 4 into 3 என்னாச்சு 12 ஹைட்ரஜன். அப்ப ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நைட்ரஜன் திரும்ப சேஞ்ச் ஆச்சு. இப்போ இங்க 4 நைட்ரஜன் இருக்கு, இங்க எவ்வளவு நைட்ரஜன் 3, இங்க 2, சோ டோட்டல் 5 நைட்ரஜன் இருக்கு. இப்போ இங்க 4 தான் இருக்கு, இங்க 5 தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இங்க திரும்பவும் இந்த 4 மாத்தி நம்ம 5 போடணும். 5 போட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகும். ஆனா ஹைட்ரஜன் திரும்ப சேஞ்ச் ஆகுது. 5 into 3 15 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப 15 ஹைட்ரஜன் வரணும்னா இங்க 4 இருக்கு, இந்த 4 நம்ம 15 மாத்த முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு இங்க இருக்கக்கூடிய 5 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு. சோ நாம இந்த ஹைட்ரஜனை ஒரு 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இப்போ 6 into 4 எவ்வளவு 24 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இந்த 3 24 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு 8 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 8 into 3 என்ன ஆச்சு 24. இப்போ நைட்ரஜன் பாருங்க 8 நைட்ரஜன் இருக்கு, இங்க எவ்வளவு நைட்ரஜன் 6 நைட்ரஜன்
plus 2. So nitrogen balanced ஆயிடுச்சு. Next hydrogen balance பண்ணிட்டோம். இப்போ bromine பார்க்கலாம். இங்க Br2 2 bromine இருக்கு. இங்க எவ்வளவு 6 bromine இருக்கு. அப்ப இந்த 2 6 மாத்தணும் அப்படின்னா ஒரு 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பேலன்ஸ்ட் ஆயிருக்கும். இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது திரும்ப எழுதலாம். 8 NH3 plus 3 Br2 gives 6 NH4 Br plus N2. That is our second method. Next, nitrogen properties. So, properties in two types of properties: physical property and chemical property. Now, first, nitrogen physical properties. What are the physical properties of nitrogen? So first it is a colorless, odorless and tasteless gas. So it is colorless, odorless, and tasteless. Second property is non-toxic. The விஷத்தன்மையற்ற ஒரு வாயு. Non-toxic. Third property என்னன்னா it forms two isotopes. Isotopes என்னது? Same atomic number and different mass number. Atomic number same இருக்கணும், different mass number இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? Isotopes சொல்லுவோம். அதே மாதிரி nitrogen atomic number 7 and 14. அதே மாதிரி இன்னொரு nitrogen atomic number 7 and 15. So both have same atomic number but differ in their mass number are known as isotopes. So nitrogen க்கு ரெண்டு விதமான isotopes ஃபார்ம் பண்ண முடியும். Next fourth point என்னன்னா very low soluble in water. தண்ணில ரொம்ப குறைவான அளவு தான் இது என்ன பண்ண முடியும்? dissolve ஆக முடியும். Very low soluble in water. Next property, chemically inert. It is chemically inert. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த நைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா நைட்ரஜனை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் நைட்ரஜன் லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு. எதனால இது லெஸ் ரியாக்டிவா இருக்கும் அப்படின்னா nitrogen diatomic molecule படிச்சிருக்கோம். So there is triple bond in between two nitrogen atom. ரெண்டு nitrogen இடையில triple bond form ஆயிருக்கும். இப்போ இந்த bond energy இந்த பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாண்டோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹை பாண்ட் எனர்ஜியா இருக்கும். அதாவது எவ்வளவுனா 946 கிலோ ஜூல் பெர் மோல். பாண்ட் எனர்ஜி ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இந்த நைட்ரஜனுக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகாததுனால இந்த நைட்ரஜன் அதர் எலிமெண்ட் கூட இவ்வளவு ஈஸியா ரியாக்ட் பண்ணாது. அதை நம்ம என்ன சொல்றோம்? கெமிக்கலி இனர்ட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நைட்ரஜன் cannot act as a donor. இதால எலக்ட்ரானை இன்னொன்னுக்கு கொடுக்கவே முடியாது. cannot act as bonding form பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நைட்ரஜனுக்கு இருக்காது. These are the physical properties of nitrogen. Next, chemical properties of nitrogen. So first chemical propertiesல room temperatureல இந்த நைட்ரஜன்ங்கிறது லித்தியத்தை கூட ரியாக்ட் பண்ணி lithium nitrate form பண்ணும். lithium react with nitrogen. இப்போ பாருங்க லித்தியமும் நைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணதுன்னா ஈஸியா நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட வேலன்சி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ லித்தியத்தோட வேலன்சி 1, நைட்ரஜனோட வேலன்சி 3. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது? லித்தியம் 3,
nitrogen 1. The 1 நம்ம மென்ஷன் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. lithium 3 and nitrogen. Next equation balance பண்றோம். லித்தியம் இந்த பக்கம் ஒரே ஒரு லித்தியம் தான் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம இங்க என்ன பண்ணலாம்? ஒரு 3 லித்தியம் போடலாம். நெக்ஸ்ட் நைட்ரஜன் இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஒரு 2 போடலாம். இப்ப இங்க 2 போடும்போது லித்தியம் சேஞ்ச் ஆகுது. 2 into 3 6 ஆயிடுச்சு. அப்ப நம்ம இதை மாத்திட்டு என்ன பண்ணணும்? திரும்ப இந்த பக்கம் நம்ம ஒரு 6 லித்தியம் போட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகும். நைட்ரஜன் 2 லித்தியம் 6, இங்கேயும் 2 into 3 லித்தியம் 6, இங்க 2 நைட்ரஜன் 2. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, this nitrogen react with calcium. கால்சியத்தை கூட நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? பாருங்க, கால்சியமும் நைட்ரஜனும். இப்போ கால்சியத்தோட வேலன்சி எவ்வளவு? 2, நைட்ரஜனோட வேலன்சி 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? கால்சியம் 3யும் நைட்ரஜன் 2ஆ மாறும். அப்போ Ca3n2. இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்க Ca3 இருக்கு, இங்க Ca1 இருக்கு. அப்போ இங்க ஒரு 3 போட்டோம் அப்படின்னா என்ன ஆச்சு? கால்சியம் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நைட்ரஜன் இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, when this nitrogen react with boron in red hot, it gives boron nitride. boron கூட nitrogen red hot tubeல react பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு boron nitride கிடைக்கும். So boron and nitrogen. boron ஓட valency 3, nitrogen ஓட valency also 3. Next இத cross multiply பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்? B3N3. ரெண்டுமே சேம் நம்பர்ங்கிறதுனால கேன்சல் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? Bn. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றோம். இங்க போரான் 1 தான் இருக்கு, இங்கே போரான் 1 இருக்கு. இங்க நைட்ரஜன் 2 இருக்கு, இங்க நைட்ரஜன் 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் ஒரு நைட்ரஜன் 2 போட்டோம் அப்படின்னா நைட்ரஜன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ போரான் இங்க 2 இருக்கு, இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஒரு 2 போட்டுருக்கோம். இப்போ ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் preparation of ammonia by Haber process. அமோனியாவை ஹாபர் ப்ராசஸ்ல எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், ஹாபர் ப்ராசஸ்ங்கிறது. அதாவது நைட்ரஜன் react with hydrogen. This takes place in the presence of ion catalyst. Ion catalyst ஓட பிரசன்ஸ்ல நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி என்ன கிடைக்குது? அமோனியா NH3. இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க நைட்ரஜன் 2 இருக்கு, இங்க நைட்ரஜன் 1 இருக்கு. ஸோ இங்க ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ நைட்ரஜன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஹைட்ரஜன் பாருங்க, இங்க 2 into 3 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு 3 போட்டோம் அப்படின்னா 6 ஹைட்ரஜன் ஆயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி மெத்தட்ல பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2NH3 கிடைக்குது. சப்போஸ் நமக்கு only 1 mole of NH3 தான் வேணும் அப்படின்னா ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு பாருங்க. N2 plus H2 react together to give NH3. இப்போ 1 mole தான் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ ப்ராடக்ட்ல நைட்ரஜன் 1 இருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜனை நம்ம 1ஆ மாத்தணும். அதாவது N2ங்கிறது 1N2. அப்ப இது 1ஆ மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணா போதும்? half N2 எடுத்தோம்னா அது என்னது மாறும்? 1 mole of nitrogen மாறும். அதே மாதிரி ஹைட்ரஜன் இங்க 3 இருக்கு, இங்க H2 இருக்கு. இப்போ நம்ம இந்த 3ஆ கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2-ஐ கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்றதுக்கு இதை டிவைடட் பை 2, அதாவது பை 2 போடும்போது 2 கேன்சல் ஆயிடும். அப்போ H3 கொண்டு வரணும் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனை ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? NH3. 1 mole of NH3 வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். The last property react with oxygen.
இந்த ரியாக்ஷன் ஹை டெம்பரேச்சர்ல தான் நடக்கும். அதாவது நைட்ரஜன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நைட்ரஸ் ஆக்சைடு N2O, நைட்ரஸ் ஆக்சைடு. எக்வேஷன் பேலன்ஸ் பண்ணலாம். நைட்ரஜன் 2, இங்கே நைட்ரஜன் 2, அப்போ பேலன்ஸ். இங்க ஆக்சிஜன் 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நைட்ரஜன் 2 into 2 4 ஆயிடுச்சு. இங்க 2 தான் இருக்கு. அப்போ இன்னொரு 2 போட்டோம் அப்படின்னா 2 into 2 4 நைட்ரஜன் ஆயிருக்கு. இதுதான் என்னது? இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். The last one we are going to see the uses of nitrogen. First use என்னன்னா, it is used to manufacture of ammonia. நம்ம நேரமா படிச்சோம், ஹாபர் ப்ராசஸ்ல அமோனியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நைட்ரஜன் தேவைப்படுது. அமோனியா ப்ரிப்பேர் பண்ற. அப்புறம் நைட்ரிக் ஆசிட்டோட ப்ரிப்பரேஷன்லயும் கால்சியம் சயனைமைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நைட்ரஜன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. செகண்ட் யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, liquid nitrogen is used in cryosurgery. cryosurgery-னா low temperature யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சர்ஜரி. இதுல liquid nitrogenங்கிறது cryosurgery-க்கு இது யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, it is used for biological preservation. பயாலஜிக்கல் உயிரியல் பொருட்களை எல்லாம் கெடாம பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. பயாலஜிக்கல் preservation. These are the uses of nitrogen. Thank you.